ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கலர்ஃபுல் லிரிக் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்குறது எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேக்ரவுண்ட் வால் இமேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டு இப்போ நான் லிரிக்ஸை எல்லாத்தையும் ஃபிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 by 1 இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ 1 லிரிக் எடுத்து வெளியே இது பண்ணிவிட்டேன். இதில் பாதியில் வச்சுட்டு திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே 1 by 1 லிரிக்ஸ் அப்படியே வெளியே எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லிரிக்கும் பாதியில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லிரிக் லைன் அப்படியே 1 by 1 அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் மட்டும் அப்படியே ஸ்பீடு வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லா லிரிக்ஸ் அப்படியே வெளியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வால் இமேஜ் கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் போய்ட்டு லேயரில் போய்ட்டு ஒரு லிரிக்ஸ் இமேஜஸையும் வெளியே எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆடியோவில் போயிட்டு இந்த லிரிக் ஏற்ற சாங்கை இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள், ஆட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், அப்படியே லைனாக தள்ளி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ப்ளே பண்ணி அப்படியே இந்த லிரிக் ஏற்ற லைன் 1 by 1 கட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே லைனாக ஒரு இது ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி இப்போது ஒரு ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எம்டி பிளேஸில் இந்த பிஜிஎம் வரத்தில் ஒரு ஹார்ட் பிளே கலர் ஹார்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது ஓவராலில் போயிட்டு எதை கொடுக்குதுன்னே தெரில, நான் பிளிங்க் ஸ்லோன்னு கொடுத்து நான் பல்ஸுன்ற கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் அந்த இமேஜ் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு லிரிக் இமேஜ் போய் கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்பீடு வச்சுட்டேன், இல்லைனா லாங் டைம் அதிகமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு பொறுமையாக புரியும். நீங்களே இது கட் பண்ணிக்கலாம் தெரியாதவங்களுக்கு பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிரிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே ஆட் பண்ணணும், எல்லா அந்த டெக்ஸ்ட் இமேஜுக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, ப்ளே பண்ண சொல்லும். அந்த கலர்ஃபுல் லிரிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் யாருன்னா கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஹார்ட் இமேஜ் அங்கே இது பிஜிஎம் வருது, அதனால் ஹார்ட் இமேஜ் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாங் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. நல்லா ப்ளே ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை சென்டராக கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிளாக் கலர் பிஎன்ஜி ஹியூமன்ஸ் அப்படியே இந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி பிஎன்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தூக்கி மேலே சென்டராக மேலே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அந்த டெக்ஸ்ட் இமேஜஸையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இதில் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவுட்ரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் நல்லா இல்லைனா தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சு அலைன்மெண்ட் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு அந்த பிஎன்ஜி இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எடுத்துகிட்டு மல்டிபிள்ன்ற கொடுத்துட்டு அடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோடு கட் பண்ணிடுறேன்.
கட் பண்ணி முடிச்சுட்டு சும்மா கலர் ஏற்றி பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஆகலை. அதனால் நீங்கள் அதை பண்ண வேணாம். நெக்ஸ்ட் லிரிக்கில் போயிட்டு நெக்ஸ்ட்டு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதை வச்சுட்டு அதே அப்படியே கொஞ்சமாக அப்படியே நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதையும் டூப்ளிகேட் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுறேன். அந்த லைனோட கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதையும் இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி லேயரில் போயிட்டு இன்னொரு பிஎன்ஜி ஆட் பண்ணுறேன். அதையும் மினிமைஸ் பண்ணி அடியில் வச்சுட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட்டு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்படியே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணி லிரிக் ஏற்ற மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. நல்லா சூப்பராக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் காப்பி ரைட் வரும், அதனால் இந்த ஆடியோவை தூக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தனியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் நான் விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு என் சேனல் நேம் எடிட்டிங் ஃபீவர்ன்றதை டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிவிட்டு அதை ஃபாண்ட்ஸில் போயிட்டு மேலே எத்துமே வச்சுட்டு ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கின்னு அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், தெரியல. கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஓவர்லேன்ற கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன், சின்னதாக இருக்கவே தெரியல. ட்ராக் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ஏதோ லோகோவோ இல்லை இது மாதிரி நேமோ ஏதோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஷேர்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வர அந்த லிரிக்ஸு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் யாருனா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நியான் எஃபெக்ட் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.